நான் முயற்சி செய்து பாக்குறேன். நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வெளியே விளையாட போன சாரா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தா. அம்மா அம்மா, அப்பா இன்னைக்காச்சும் இனிப்பு வாங்கிட்டு வருவாராம்மா? சாரா, நான் அப்பா கிட்ட சொல்லிருக்கேம்மா, அப்பா வாங்குறதுக்கு முயற்சி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல அந்த காட்டை ஆட்சி செய்து வந்த கழுகு மகாராஜாவுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். கழுகு மகாராஜா தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுற விதமா அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளுக்கும் இனிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. வேலைக்கு போன கோமல் குருவி போற வழியில தான் நண்பன் புறாவை பார்த்துச்சு. டேய் கோமல், இன்னைக்கு அரசருக்கு பிறந்த நாள். அவர் எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் இனிப்பு வாங்கிட்டேன். நீயும் சீக்கிரம் போ, இனிப்பெல்லாம் தீந்துட போகுது. நான் இப்பவே கிளம்புறேன். ரொம்ப நாளா என் பொண்ணு இனிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு இனிப்பு சாப்பிட கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கோமல் குருவி ரொம்ப வேகமா அரண்மனையை நோக்கி பறந்து போச்சு. கழுகு மகாராஜாவும் கோமல் குருவிக்கு 2 லட்டு கொடுத்தாரு. அத வாங்கின கோமல் குருவி ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டை நோக்கி பறந்து இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்திருக்கு. ப்ளே பட்டனை அழுத்தி பாருங்க.